கரூரில் நடந்தது மிகவும் துயரமான விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார், தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அவர்கள் முதலமைச்சரிடமும் பேசியிருக்கிறார், விஜய் அவர்களிடமும் பேசி என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறார். எங்களுடைய அகில இந்திய செயலாளர் கேசி வேணுகோபால் சமீபத்தில் அங்கே வந்து பார்த்தார், நாங்களும் போயிருந்தோம். ஒரு கமிஷனை முதலமைச்சர் நியமித்திருக்கிற காரணத்தினால நாம் ஒரு கருத்து சொல்வது அவ்வளவு சரியாக இருக்காது. கமிஷனுடைய முடிவுகளை அது பாதிக்கக்கூடும். எனவே கமிஷன் என்ன சொல்லுகிறது, நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதன் பிறகு நம்முடைய கருத்துக்களை முழுமையாக சொல்லலாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் நான் அங்கே பார்த்த வகையில் என்னுடைய மன ஓட்டம் என்பது என்னென்னா, அதில் எந்த விதமான சதியும் கிடையாது, பின்னணியும் கிடையாது. அளவுக்கு அதிகமான கூட்டம், ஆர்வமுள்ள ஒரு கூட்டம், ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு ஒருவரை ஒருவர் மிதித்து அவர்கள் கீழே விழுந்து அதனால் ஏற்பட்டது தான் அந்த இறப்பு, அதனால் ஏற்பட்டது தான் அந்த கலவரங்கள், மற்ற துயரங்கள் எல்லாமே. இதில் போய் செந்தில் பாலாஜி தான் இந்த தப்பை செஞ்சார், அரசாங்கம் இதற்கு ஆதரவாக இருக்கிறது, போலீஸ் சரியில்லை, அல்லது நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வது அரசியல் ஆதாயத்திற்காக சொல்வதை ஒழிய அனுபவம் இல்லாத காரணத்தினால் மக்கள் கூட்டத்தை, மக்கள் திரளை, அது கூட்டம் கூட இல்லை, மக்கள் திரள், அதை கட்டுப்படுத்துவதற்கான வழி தெரியாத காரணத்தினால் இது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று இருக்குது, என்னென்னா லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகின்ற சக்தி நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை பாதுகாக்கிற சக்தியும் அவர்களுக்கு இருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அதை விஜய் கட்சி செய்திருக்கணும். அவர்களை எவ்வாறு பாதுகாப்பது, அந்த நிகழ்ச்சியை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது, எவ்வாறு முறைப்படுத்துவது என்பதையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள், அவர்களால் அவங்களுக்கு அது புரியல. அதுவும் கூட அந்த சிரமங்களுக்கு ஒரு காரணம். எப்படி இருந்தாலும் 41 பேருடைய உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு. வருங்காலங்களில் இது நிகழாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய யாரும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கோ அல்லது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதற்கோ ஏற்ற தருணம் இது அல்ல. அதற்கு பதிலாக மேற்கொண்டு இதை மாதிரி நடக்காமல் இருக்கிறது எப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமாக மகா கும்பாபிஷேகம், அந்த மகாமகம் கும்பகோணத்தில் நடந்தது. அன்றைய முதலமைச்சர் அங்கே குளிக்க சென்றார், அவரும் அவருடைய தோழியும் குளிக்க சென்றார்கள். அதை பார்ப்பதற்காக மக்கள் போனார்கள். அதில் 50 பேர் இறந்து போனாங்க. நீங்கள் இதெல்லாம் மனதை உருக்கக்கூடிய விஷயம். வெளிநாடுகளில் இதை படித்தா அவன் ஆச்சரியப்படுவான். ஏன்னா குளிக்கிற இடத்த பார்க்க போனால் அதில் 50 பேர் செத்துட்டான்னா அது ரொம்ப கொச்சையாகவும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த 41 பேர் விஷயம், இதுவும் கொச்சையாக தான் தெரியுது. ஒரு அரசியல் தலைவரை பார்க்க சென்றால் தன்னடக்கத்தோடு நாம் போகணும், அவர் சொல்கிற கருத்துக்களை கேட்கணும், அமைதியாக இருந்து அதை சிந்திக்கணும், இது சரியா தவறா என்று பார்க்க வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் தமிழ் சமுதாயம் நாகரிகமான சமுதாயம் என்கின்ற பெயர் வெளியில் வரும். விஜய் மீது வழக்கு பதிவு செய்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் மாவட்ட காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா அவங்க எப்படி ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்குறாங்க, விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி அவங்க அனுமதி கொடுக்கணும். இல்லைன்னா நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி கொண்டு வாருங்கள்னு சொல்லணும். அதுதான் நான் சொன்னேன், இது உள்ளார நம்ம போக வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.